அதாவது இந்த பூ காய் கனி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து வெற்றிவீரன் அவர் தான் எடுத்திருக்காரு. அவர் வந்து சூர்யா அவர்கள் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருக்காரு சார். அதாவது ஆரம்ப காலத்துல சூர்யா எங்க கூட தான் இருந்தாரு. ஆனா இப்போ நாங்க எடுக்கிற படத்துக்கு ப்ரமோஷனுக்கு கூப்பிட்டாலும் சரி, எதுக்கு கூப்பிட்டாலும் சரி வரதுக்கு மறுக்கிறாரு. ஒரு ஃப்ரெண்டோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அலிகேஷன் வைக்கிறாரு. அதே பிரஸ் மீட்ல கொட்டாச்சி அவரும் வந்து ஆமா நானும் கூப்பிட்டேன், என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் அதை கதாநாயகியா அறிமுகமாக போற படம், அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணடான்னு கேட்டதுக்கு அதுவுமே அவர் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சூரிய வந்து நீங்க ஒரு பரோட்டா சூர்யா இருந்தது ஒன்று. அதுக்கு முன்னே வந்து சின்ன சாதாரணமான ஒரு சூர்யா வந்தார். படிப்படியாக மாறும்போது உங்களுக்கு வந்து அந்த சூழல் மாறும். நீங்கள் பெரிய பெரிய இடமா நோக்கி தான் போவாங்க. இப்போ ஓரளவு நீங்கள் உயரமாக வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அடுத்த கட்டம்னு போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி கொஞ்சம் நகர்ந்து பின்னாடி போக மாட்டாங்க. அவரை எதுக்காக ஏன் வரலன்னு தெரியல எனக்கு. சூரிய ஓரளவு கொஞ்சம் நண்பர்களை மதிக்கக்கூடியவர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு வேளை வந்து பெரிய பெரிய நண்பர்களாக மதிக்கிறாரா என்னான்னு தெரில. ஏன்னா அவரை தான் லாஸ்ட் டைம் வந்து கதாநாயகனாக ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாடி ஒரு முறை குமுதத்தில் நான் பேட்டி எடுக்கும்போது, என்ன சூரிய பயங்கரமாக முகமெல்லாம் நல்ல தேஜஸாக இருக்குது, எல்லாம் மாறிட்டீங்க அப்படின்னு. இல்லைண்ணே ஹீரோவாக நடிக்கணும்னு பேசியிருக்கோங்கண்ணே, அதுக்காக வந்து நம்ம சசிகுமார் தான் கேரளாவுக்கு அனுப்பி வச்சு ஒரு 80,000 ரூபா செலவு பண்ணி முகமெல்லாம் கொஞ்சம் இதை மாற்றினாங்கண்ணே அப்படின்னார். அந்த மாதிரி அவர் கொஞ்சம் உதவி இருக்காருன்னு அதை சசிகுமார் அதை சொல்ல தேவையில்லை. இவரே தான் சொன்னார். சசிகுமார் வந்து அவரே தான் பணம் அனுப்பி வச்சு எனக்கு பணம் செலவு பண்ணி என்னை கொஞ்சம் ஹீரோவாக அதுக்கான லுக்கை மாற்றினார் அப்படின்னாரு.